வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம நிறைய தேர்வுகளை பற்றி பேசல. முதல் முறையாக எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன், ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 7-8 டேஸ் ஆயிடுச்சு. அண்ட் 21ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. பட் ஸ்டில் 15 டேஸ்க்கு மேலே டைம் இருக்குது. அதனால் வி தாட் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்மளுடைய தமிழ் இளைஞர்கள் நிறைய பேர் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும் அப்படிங்கிறதுக்காக யோசித்தோம். ஸோ இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் CGL கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் 2026 சரிங்களா. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், தட் இஸ் பணியாளர் தேர்வாணையம் கமிஷன் அண்ட் 2026க்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. மொத்தம் 12,256 நினைக்கிறேன் டோட்டல். மோர் தேன் 12,000 போஸ்ட் ஆர் தேர் சரிங்களா. ஸோ அந்த போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி டீட்டெயில் பற்றி நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் வில் கோ த்ரூ தட், ரைட்டா. தேங்க்யூ. ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா 12,256 தான் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ சிதிஸ் அண்ட் இது முக்கியமான என்ன டிபார்ட்மெண்ட்னா மத்திய அரசுடைய வருமான வரித்துறை, மத்திய கலால் துறை, CBI மற்றும் அமலாக்கத்துறை போன்ற உயரிய பதவிகள் இதில் இருக்குது. ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தா போதும், எனி டிகிரி சரிங்களா. ஓகே. அண்ட் இது 22/6/2026க்குள்ள ssc.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நம்ம அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது தமிழக இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அதில் 2 போஸ்ட்டுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ அதுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ வில் எக்ஸ்பிளைன் வெரி குவிக்லி, ரைட். ஓகே. ஸோ மத்திய அரசு வேலை SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், காலிடங்கள் 12,256. என்னென்ன பாருங்க: அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் இன்கம் டேக்ஸ், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பதவிகள் எல்லாமே ஆன்லைன் தான். தேர்வும் ஆன்லைன் தான். கடைசி தேதி 22/6/2026. ஓகே. அண்டு எங்கே பணியிடம்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இதுதான் வெப்சைட்டு https://ssc.gov.in. ஓகே, ரைட். என்னென்ன காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, இது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். ஓகே. இதில் இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் 2026, ரைட். அண்டு இந்த அறிவிப்பில் இருக்கக்கூடியது குரூப் B அண்ட் குரூப் C பணிகள். குரூப் B அண்ட் குரூப் C பணிகள். அப்புறம் இதில் என்னென்ன பணிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கீழே விவரமாக நம்ம பார்ப்போம். இதான் முக்கியமான விஷயம் இல்லையா. SSCயில் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதவி வகை அண்ட் பதவியின் பெயர்கள். குரூப் P போஸ்ட், தட் இஸ் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஸ்டேட் கேடர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஸ்டேட் கேடர். இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஸ்டேட் கேடர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இது இருக்கு பார்த்தீங்களா, நிறைய போஸ்ட் இருக்குது. இது நீங்கள் ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க கவர்மெண்ட்டில். ஸோ இதுக்கு தமிழ் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பணிகள் இருக்குது. வருஷத்துக்கு 200-300 பணிகள் வரைக்கும் இது எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பணியை இதிலையாவது போய் சேருவதற்காக நீங்கள் தமிழக மாணவர்கள் முன்னெடுப்பாக இருக்கணும். ஸோ தமிழகத்தில் உள்ள இந்த 2 போஸ்ட்டும் தமிழ் மாணவர்கள் மட்டும்தான் நிரப்பப்படுவாங்க. 10 வரைக்கும் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் இந்த போஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்பதை வச்சுக்கோங்க சரிங்களா. அதற்கு அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் அண்ட் எக்ஸாமினர். இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ், இது டைரக்ட் டேக்ஸ் சரிங்களா, ரைட். தென் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் AEO, தென் சப் இன்ஸ்பெக்டர் SI, தென் இன்ஸ்பெக்டர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் டிவிஷனல் அக்கௌண்டன்ட். அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், தென் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, ஆஃபீஸ் சூப்பரிண்டென்டென்ட் அண்ட் செக்ஷன் ஹெட். அண்ட் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் C போஸ்ட். குரூப் B நம்பரை பார்த்தோம். இப்போ குரூப் C போஸ்ட். குரூப் C போஸ்ட்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் C போஸ்ட்ல ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் அண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட்,
senior secretariat assistant and upper division clerk and senior administrative assistant and tax assistant and sub inspector. இந்த பதவிகள் எல்லாமே பணிகள் எல்லாமே வந்து குரூப் சி போஸ்ட்ல இருக்கு. குரூப் சி போஸ்ட்ல இருக்கு. என்னென்ன கல்வி தகுதி தேவைப்படுது? எஸ்எஸ்சி ஜிஜிஎல்க்கு 2026 கல்வி தகுதி, சரிங்களா? ஏதாவது ஒரு டிகிரி. மாநில கேடருக்கு நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமா மாநில கேடருக்கு நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல போய் வேலை பார்க்கணும். பட் சென்ட்ரல் செலக்ட் பண்ணது ஸ்டேட்ல ஒர்க் பண்ணணும்னா அதற்கு சிஏ, சிஎஸ், எம்காம், எம்பிஏ கூடுதல் முன்னறிவிப்பு, உங்களுக்கு வந்து கூடுதல் வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், தட் இஸ் சென்ட்ரல் செக்ரட்டரியேட், ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சர்வீஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ். இதில் ஏதேது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஐபி, மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் அதர் மினிஸ்ட்ரிஸ், தென் Inspector of Income Tax, CPDT, that is Central Board of Direct Taxes. அப்புறம் Inspector of Central Excise Preventive Officer and Examiner, that is Central Board of Indirect and Customs, CBIC. Then Assistant Enforcement Officer, ED. Then Inspector of Post, Central Bureau of Narcotics. இதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும். ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் மட்டும் போதுமானது. அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ, ஏதேனும் ஒரு டிகிரி. தென் அசிஸ்டன்ட் ஏஎஸ்ஓ அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், தென் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் சிபிஐசி, தென் ரிசர்ச் அசிஸ்டன்ட் என்ஹெச்ஆர்சி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தென் டிவிஷனல் அக்கௌண்டன்ட் சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சப் இன்ஸ்பெக்டர் என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, தென் சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் எம்ஹெச்ஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், தென் அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட் சிபிடிடி, டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் செக்ஷன் ஹெட் இன் தி டிஜிஎஃப்டி, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி. ஓகே. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, ஏஐ ஏதாவது ஒரு பட்டப்படி இருந்தால் போதும். அண்டு ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜேஎஸ்ஓக்கு ஏதேனும் ஒரு டிகிரி மட்டும் 12ஆம் வகுப்பில் கணிதத்தில் 60 மதிப்பெண்கள் அல்லது டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும். ஓகே, இதான் குவாலிஃபிகேஷன். அடுத்தது ஆடிட்டர், சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தென் சிஜிடிஏ, தென் அதர் மினிஸ்ட்ரிஸ், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், சிஏஜி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு டிகிரி, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும். தென் போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், யூடிசி, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், எம்இஎஸ், தென் டேக்ஸ் அசிஸ்டன்ட், சிபிடி, சிபிஐசி, தென் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், ஏதாவது ஒரு டிகிரி. சரி, அதே மாதிரி இறுதியாண்டு பயிலும் மாணவர்களும் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து இந்த டேட்டுக்குள்ளே சர்டிஃபிகேட்டை கொடுத்தாகணும். 1/8/2026 டிகிரி வாங்கியிருக்கணும், சரிங்களா? அண்ட் எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும் அந்த தளர்வுகள் உண்டு. ஓகே, சேம் லைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம், சேம் லைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம். இப்போ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சொல்லியிருக்கோம். வயது வரம்புகள் பார்த்தீங்கன்னா சிஜிஎல், எஸ்சிஜிசி சிஜிஎல்ல இது வந்து வயசு வரம்பு அசிஸ்டன்ட், தென் சென்ட்ரல் செக்ரட்டரி ரயில்வே எல்லாத்துக்குமே 20 to 30 ஆண்டுகள். தென் சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ 20 to 30 ஆண்டுகள். தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் 18 to 30 ஆண்டுகள். ஜேஎஸ்ஓ 18 to 30 ஆண்டுகள், 18 to 30. அண்ட் ரிலாக்ஸேஷன், தட் இஸ் வயது தளர்வு, எஸ்சி எஸ்டி 5 ஆண்டுகள், ஓபிசி 3 ஆண்டுகள், பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பொதுவான இடபிள்யூஎஸ் 2 வரைக்கும் 10 ஆண்டுகள், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி 15 ஆண்டுகள், அண்ட் பிடபிள்யூ ஓபிசி 13 ஆண்டுகள். ஓகே, சரி, இவங்களுக்குலாம் பே லெவல் என்ன அப்படின்னா பே லெவல் 8, சரிங்களா? அவங்களுக்கு 47,000 1,81,000, தட் இஸ் ஏஎஸ்ஓ. ஓகே, தென் சென்ட்ரல் செக்ரட்டரியேட், ரயில்வே, எம்ஏ எல்லாத்துக்கும் பே லெவல் 7, பே லெவல் 7 44,900 1,42,000, தட் இஸ் வாட் திஸ் கேஸ். இந்த இதில் சப் இன்ஸ்பெக்டர் பே லெவல் இதுதான், சேம் திங். தென் பே லெவல் 6 35,000 1,12,400, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டர் கிரேட் 2, ஜேஎஸ்ஓ இது எல்லாமே பே லெவல் 6, pay level 6. Okay, then there are posts in the pay level 5 also.
So pay level 5 is 29,200 to 92,000 and pay level 4 25,000 to 81,000. ஓகே. ஸோ நம்ம கண்டிப்பாக இது எல்லாம் தெரியுதை தாண்டி நமக்கு என்ன தெரியணும், நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்க தெரியணும். கண்டிப்பாக எல்லாமே டயர் 1 கணினி வழி தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு, தென் டயர் 2 கணினி வழி தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு, தென் சான்றிதழ் சரிபார்ப்பு, இன்டர்வியூ கிடையாது. சரி, தமிழகத்தில் எங்கெங்கே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா இதுதான் தேர்வு மையங்கள். தமிழகத்தினுடைய தேர்வு மையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி மற்றும் வேலூர். 1 2 3 4 5 6 7 இடங்களில் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறது எப்படின்னா, விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆன்லைனில் செலுத்தணும். கட்டண விலக்கு அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு கட்டணமே கிடையாது. தென் SC ST மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது. அண்ட் முன்னாள் இராணுவத்திற்கும் கிடையாது. கட்டணம் செலுத்துகிற முறை வந்து இப்போ 21/5 இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா பார்த்துக்கங்க. 21/5 நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். இதை போடல ஆல்ரெடி 12-13 நாள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் வந்து 22/6. அதே மாதிரி திருத்தறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. தட் இஸ் 29/6 1/7 வரைக்கும் பண்ணலாம். டயர் 1 தேர்வு வந்து டென்டேட்டிவ் ஆகஸ்டில் செப்டம்பரில், டயர் 1ல் டென்டேட்டிவ் ஆகஸ்ட் செப்டம்பர் 2026 அண்ட் டயர் 2 வந்து டென்டேட்டிவ் டிசம்பர் 2026. ஓகே, டிசம்பர் 2026. சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, SSCயில் போயிட்டு அங்கே போய் 2020 மணிக்கு வந்து நீங்கள் இந்த டேட் ஆல்ரெடி முடிஞ்சு சொல்லியிருக்கோம். அதில் உள்ள போயிட்டு இணையதளத்துக்கு போயிட்டு SSC.NIC.in போயிட்டு அப்ளை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள அதிகாரப்பூர்வமாக என்னென்ன கேட்குறாங்களோ அந்த ஆவணங்களையும் சமர்ப்பித்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறோம், 12,256 போஸ்ட் இருக்குது. ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய ஆல்ரெடி டேட் ஆரம்பிச்சிருச்சு. கடைசி டேட் ரொம்ப முக்கியம், 22/6/2026. இந்த டேட் ஆல்ரெடி முடிஞ்சுது. இந்த டேட் லாஸ்ட் டேட். எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் 2026 அண்டு செகண்ட் வந்து டிசம்பர் 2026. ரைட்? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக 2 போஸ்ட்டு AO தட் இஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், ஸ்டேட் கேடருக்கு போகிறவங்களுக்கு தமிழ் அவசியம். நிறைய போஸ்ட் இருக்குது. தமிழ் மாணவர்களை நிச்சயம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வெற்றி பெறுங்கள். தமிழ்நாட்டிலே வந்து வேலை பாருங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.